Emergency is the first in India. பாரத தேசத்தையே எமர்ஜென்சின்ற ஒரு கருப்பு போர்வையால் மூடிட்டாங்க. நல்ல வெங்கடம் எவனை வேணாலும் பிடிச்சி உள்ளே போட்டுடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த டைமில். இந்த காங்கிரஸ் மீண்டும் வரவே கூடாது. காங்கிரஸ் வந்தால் எமர்ஜென்சி மாதிரி 10 எமர்ஜென்சி சந்திக்க வேண்டும். எந்த விதத்திலையோ டாக்டர் அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ்காரர் சொந்தம் கொண்டாடுவதில் நியாயமே இல்லை. சிலைக்கெல்லாம் மாலை போட்டு அவர் நினைவு நாள் கொண்டாடுறாங்க. எதுக்குன்னா அவங்கக்கிட்ட இருக்கிறது ஒரு 40% ஓட்டு இருக்குது. அந்த 40% ஓட்டு தன் வசமாக்கிறதுக்காகவே தான் இவங்க அவரோட பேரை சொல்லி இவங்க ஆட்சி நடத்திட்டு இது பண்ணிடுறாங்க. பட்டியலின மக்களை வாக்கு வங்கியாக தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர்த்து அவங்களுடைய ஒரு பெரிய தோழனாக அவர்களோட சார்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்ததாக கிடையாது, சரித்திரமே கிடையாது. பயன்படுத்துவதற்காக மட்டும்தான் காங்கிரஸ். இன்றைக்கி ராகுல் காந்தி பேசுகிறாரு, கான்ஸ்டியூஷனில் நாங்கள் தான் எங்களுக்கு அது உரிமை, நாங்கள் தான் அதை காப்பாற்றுறோம். எந்த விதத்துலையுமே அவங்க தகுதி கிடையாது. அவர் சட்ட மேதை, அவர் இருக்கும்போது மதிக்காமல் இப்போ ஓட்டுக்காக அவரை தூக்கி பிடிச்சிட்ருக்காங்க. அது தப்பு. உண்மையில் அவர் நல்லவர் அம்பேத்கர். இன்றைக்கி இருக்கிற இந்த தொங்கு பாலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எதிர்காலத்தில் ஒரு இடத்துல கூட காங்கிரஸ் இருக்காது. ஒன்னிந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 1975 ஜூன் 25ஆம் தேதி இந்தியாவில் எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்டது. 21 மாதங்கள் இந்த எமர்ஜென்சி நீடித்தது. இந்த எமர்ஜென்சி காலகட்டத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, எமர்ஜென்சின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். காங்கிரஸ் நேரு அவர்களின் வாரிசான இந்திரா காந்தி அம்மையார் அவங்களோட வாழ்க்கை இது, அவங்களோட பதவி, அவங்களோட விஷயங்களுக்காக பாரத தேசத்தையே எமர்ஜென்சின்ற ஒரு கருப்பு போர்வையால் மூடிட்டாங்க. அதனால் பாதிக்கப்பட்டது நல்ல உயர்வான பதவியில் இருக்கிறவங்கள அவங்களோட சுய அனுபவங்களை நாட்டுக்கு பயன்படுத்த முடியாமல் வீட்டுக்குள்ளே உட்கார வேண்டிய நிலைமை வந்துச்சு. தாந்தோன்றித்தனமாக ஒரு மத்திய அரசு தன்னுடைய சுய இதை செய்யக்கூடாது. சுய சட்டங்கள் சட்டத்திட்டங்களை மதிக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டு எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ இல்லை தனக்கு பிடிக்காத யார் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு யார் இருக்காங்களோ அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு சித்திரவதை பண்ணது தான் எமர்ஜென்சி. இந்திரா காந்தி அவர்கள் 1975 நாராயண் சிங் எதிர்த்து போட்டிக்கிட்டு இருக்காரு. நாராயண் சிங் தான் வெற்றி பெறணும். ஆனால் தவறான முறையில் இந்திரா காந்தி அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் இந்திரா காந்தி அவர்கள் வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க அலகாபாத் நீதிமன்றம். தீர்ப்பு வழங்கினது மட்டுமல்லாமல் 6 ஆண்டுகள் இந்திரா காந்தி அவர்கள் போட்டி போடக்கூடாது எந்த ஒரு தேர்தலையும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாயந்தரம் அந்த மாலை வேலையிலேயே இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு ஆர்டிகிள் 35, 36, 37, 38 இதை தவறான முறையில் பயன்படுத்தி எமர்ஜென்சின்ற ஒரு களத்தை உருவாக்குறாங்க. அவசர நிலை பிரகடனம்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அவசர நிலை பிரகடனத்தினுடைய சூழ்நிலை என்ன? சுதந்திரத்தை பறிக்கிறது, பத்திரிகையாளர் சுதந்திரம் பறிக்கிறது, நீதித்துறை சுதந்திரத்தை பதிக்கிறது. பிரிட்டிஷ் காலத்தில் எந்த அளவுக்கு கொடுமை இருந்ததோ அந்த காலகட்டங்களில் இருந்த கொடுமையை அனுபவிச்சிருக்காங்க எமர்ஜென்சி காலகட்டங்களில். எமர்ஜென்சி இஸ் த ஃபஸ்ட் இன் இந்தியா. எமர்ஜென்சி பீரியடில் தூங்குறது கூட பர்மிஷன் வாங்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா நியூஸ் பேப்பரில் நியூஸே பார்க்க முடியாது. எல்லா எதிர்கட்சிகளையும் பூட்டிக்கு உள்ளே போட்டு ரொம்ப அராஜகமாக நடந்தது ஆல் ஓவர் இந்தியா. நான் நாக்பூரில் மகாராஷ்டிரா ஒர்க் பண்ணேன், குஜராத்தில் ஒர்க் பண்ணேன், தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போவும். ஆனால் அங்கெல்லாம் எஃபெக்ட் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதோட எஃபெக்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரை பிடிச்சி இப்போ எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு போலீஸே தெரியும்னா நேரத்துக்குன்னு போய் உள்ளே வச்சிடலாம், எதுவும் கேட்கவே முடியாது. அது ஒரு வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸு. இனி அந்த எமர்ஜென்சி திரும்ப வரவே கூடாது. அதுதான் என்னோடய வேண்டுதல். எமர்ஜென்சி பீரியடில் பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுட்டாங்கன்னா அவங்க யார், என்ன ஏது, அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மறுக்கவே முடியாது. நிறைய தலைவர்கள், ராஜ்நாத் சிங் அவர்களுடைய அம்மா இறந்தது கூட வெளியே தெரியாது. ராஜ்நாத் சிங் அவர்கள் இதே சொல்லியிருக்கார் பல இடங்களில். நிறைய தேசியவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும்போது அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லாமல் போச்சு. 21 மாதங்கள் எமர்ஜென்சி நடந்துச்சு. 21 மாதங்களில் நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளர்ச்சி. எங்கேயுமே யாருமே போராட முடியாது. எமர்ஜென்சியில் யாராவது ஒருத்தவங்க போலீஸ்காரங்க ஒருத்தவங்களை அடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கேஸ் கிடையாது. ஒருத்தவங்க ஷூட் பண்ணுறாங்கன்னா போலீஸ் கேஸ் எடுத்துக்காது. அவசர நிலை பிரகடனத்தில் எந்த ஒரு விதமான தன்மையும் இருக்காது. ரொம்ப கொடுங்கோல் தன்மை. அடிப்படையான பல உரிமைகள் மறுக்கப்பட்டது. பல கட்சிகளுடைய பலவரும் அடக்குமுறைக்கு ஆளானார்கள். இது ஒரு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பொறுப்பற்ற செயல். அந்த எமர்ஜென்சி கூட ஒரு நியாயமான முறையில் மக்களையும் கட்சிகளையும் சரியான முறையில் அணுகலைன்றது தான் என்னுடைய கருத்து. நிறைய பேர், அதாவது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானவர்கள்
காரணமின்றியும் தேவையின்றியும் பல்வேறு இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்தார்கள். பலர் தங்களுக்கு ஏற்பட்ட அந்த எமர்ஜென்சி கால வேதனையை யாருடனும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. என்னால் பத்திரிகையினுடைய குரல் வலையும் நசுக்கப்பட்டு இருந்தது. எமர்ஜென்சிக்காக காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கேட்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. எமர்ஜென்சியில் மன்னிப்பு கேட்டுட்டாலே அவங்க கீழே போயிட்டாங்க அர்த்தம். எப்படி கேட்பாங்க? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அவங்ககிட்ட? எதுக்காக கேட்பாங்க? அவங்க வந்து எமர்ஜென்சி வச்சு இன்னொரு பூசி மொழிக்கு இன்னும் நாங்கள் எமர்ஜென்சி காலத்தில் பாரத தேசத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க அவங்க இந்த காலத்தில் எப்படி அதை கேட்பாங்க எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் சான்ஸே இல்லை. கேட்க வைக்கணும். எப்படின்னா அடுத்த முறை அவங்க எங்கேயுமே இப்போ தொடச்சி எடுத்துகிட்டு வரோம். தமிழ்நாடு, இந்த கேரளா, வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி இடங்களில் தான் இருக்குது. இந்த இடங்கள்லையும் தொடச்சி எடுத்துகிட்டா அவங்க காணாமல் போயிட்டா தானாகவே கேட்காம நிலைக்கு வந்துடும். சத்தியமாக உணரல காங்கிரஸ் கட்சி இருக்கா இப்போ? அதை தவிர உணரவே இல்லை. உணர்ந்து இருந்தால் இப்போ வந்து அதை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கக்கூடாது. அவங்க அப்படி தான். காங்கிரஸ் வந்து ஒரு நிலச்சுவாந்தாரனுடைய இயக்கம், ஒரு பணக்காரனுடைய இயக்கம், ஒரு பெரும் நிலக்கிழாரனுடைய இயக்கம். அந்த இயக்கம் வந்து என்றைக்குமே கீழே இறங்கி மன்னிப்பு கேட்காது. தாங்க என்ன செஞ்சது அப்படின்றது யார்ட்டையும் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்க கிடையாது. என்றைக்குமே இருக்கவும் மாட்டாங்க. மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்ச்சி உருவாக்குறது தான் காங்கிரஸ். அந்த கிளர்ச்சி உருவானால் மட்டும்தான் காங்கிரஸ் இருக்கும், இல்லைனா காங்கிரஸ் இருக்காது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலத்திலேருந்தே அம்பேத்கருக்கு வந்து நிறைய புறக்கணிப்புகள் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. குறிப்பாக அவர் இருந்தப்பவே அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கல. அவர் மறைந்த பிறகும் அவருக்கு ஒரு நினைவிடம் கூட கட்டலை. ஏன்? காங்கிரஸ் வந்து இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே வந்து அம்பேத்கர் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அவரை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. எந்த விதத்துலேயோ டாக்டர் அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ்காரர் வந்து சொந்தம் கொண்டாடுவதில் நியாயமே இல்லை. அம்பேத்கர் மக்களையும் அம்பேத்கர் சார்ந்த சமூகத்தையும் அந்தமாரி வந்து எலெக்ஷன் டைமில் வந்து பட்டியலினத்த சமுதாயம் ஓட்டு வேணும் அந்த நேரத்தில் மட்டும் போய்ட்டு ஊருக்குள்ளே போய்ட்டு ஓட்டு கேட்குறது. மற்ற டைம் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாங்களோ தோத்தாங்களோ அதுக்கப்புறம் இந்த பட்டியலினத்த சமுதாய மக்கள் மதிக்கிறதே கிடையாது, போய் என்னென்னு கேட்குறது கிடையாது. அப்படி ஜெயித்தாலும் கூட அங்கே போய்ட்டு ஒரு நன்றி தெரிவித்தது கிடையாது. அவங்களுக்கு தேவையான அடிப்படையை கூட பூர்த்தி செய்யறது கிடையாது. நாங்கள் தான் அவரை வெளியில் கொண்டு வந்து அம்பேத்கரோட கொள்கைகளை நாங்கள் தான் பரப்புகிறோம், அம்பேத்கரோட சட்டத்திட்டங்களை நாங்கள் தான் மதிக்கிறோம், நாங்கள் தான் அது பின்னாடி நடக்கிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது கிடையாது. அதை ஃபாலோ பண்ணி அந்த சட்டத்திட்டங்களை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்த மோடிஜி ஒண்டி தான். மோடிஜியால் தான் பாரத தேசம் இப்போது உலகம் போற்ற அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் அம்பேத்கரை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தியிருக்கலாம். ஆமாம், எல்லா வகையிலும் வந்து காங்கிரஸ் அம்பேத்கரை ஒத்து போனாங்களான்றது ஒரு சந்தேகம் தான். இன்னும் கொஞ்சம் அம்பேத்கருக்கு பெருமை சேர்க்குற மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் நடைமுறைப்படுத்தியிருக்கலாம். சட்டம் மேதை அவர் இருக்கும்போது மதிக்காமல் இப்போ ஓட்டுக்காக அவரை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அது தப்பு. உண்மையில் அவர் நல்லவர் அம்பேத்கர், பட் இப்போ தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாதது. இன்றைக்கி ராகுல் காந்தி பேசுகிறாரு, கான்ஸ்டியூஷனில் நாங்கள் தான் எங்களுக்கு அது உரிமை, நாங்கள் தான் அதை காப்பாற்றுறோம். எந்த விதத்துலையுமே அவங்க தகுதி கிடையாது. அவருடைய ஃபோட்டோவும் சிலைக்கெல்லாம் மாலை போட்டு அவர் நினைவு நாள் கொண்டாடுறாங்க. எதுக்குன்னா அவங்கக்கிட்ட இருக்கிறது ஒரு 40% ஓட்டு இருக்குது. அந்த 40% ஓட்டு தன் வசமாக்கிறதுக்காகவே தான் இவங்க வந்து அவரோட பேரை சொல்லி இவங்க ஆட்சி நடத்திட்டு இது பண்ணிடுறாங்க. பொதுவாக காங்கிரஸ் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சிறுபான்மை சமுதாயத்தையும் சிறுபான்மையின மக்களையும் பட்டியலின மக்களையும் பயன்படுத்துறதுல மட்டும்தான் குறிக்கோளாக இருப்பாங்க காங்கிரஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து டாக்டர் அம்பேத்கர் ஐயாவை ஒரு நாளும் வந்து எந்த இடத்துலையுமே முன்னிலைப்படுத்தினதே கிடையாது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கரனுடைய பேரை மட்டும் சொல்லி அந்த அம்பேத்கர் மக்களை ஃபாலோ பண்ணப்படக்கூடிய பட்டியலின மக்களை மட்டும் ஓட்டு வங்கியாக பயன்படுத்தக்கூடிய நபர்களாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் நான் ஒரு பொதுவான நபராக சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியில் இன்றைக்கி நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு பட்டியலின மக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் சிறுபான்மையின் மக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அதில் முக்கியமாக அம்பேத்கர் அவர்களுக்கு மணிமண்டபமும் கட்டி வச்சுருக்கார். அம்பேத்கர் அவர்கள் கல்வி பயின்ற லண்டனில் தனியாக ஒரு வீடு எடுத்து அவர் எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துல அந்த வீடை வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி நம்மளுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் லண்டன்லேயே ஒரு வீடு எடுத்து அதையும் என்ன பண்ணுறாருன்னா காட்சியகத்தை கொண்டு வந்திருக்கார். காங்கிரஸ் ஒருபோதும் இந்த பட்டியலின மக்களுக்காக பட்டியலின மக்களை வாக்கு வங்கியாக தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர்த்து அவங்களுடைய ஒரு பெரிய தோழனாக அவர்களோட சார்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்ததாக கிடையாது, சரித்திரமே கிடையாது. பயன்படுத்துவதற்காக மட்டும்தான் காங்கிரஸ். நம்ம பல்வேறு தரப்பு மக்கள்கிட்ட பேசினதில் எமர்ஜென்சி ஒரு கொடூரமான காலகட்டம் எனவும் எமர்ஜென்சி ஒரு ஜனநாயகத்தின் கருப்பு பக்கம் என்பதையும் பதிவு பண்ணுறாங்க. அதே போல் எமர்ஜென்சியில் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் கூட செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டதாகவும் இனி ஒருபோதும் எமர்ஜென்சியை வாழ்க்கையில் அனுபவிக்கவே கூடாது அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. Subscribe to One India and never miss an update.